நண்பர்களே, பசி அது ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காது. ஆனா அந்த பசிய போக்க அரசாங்கம் போடுற சோறு ஏன் ஏழைகளுக்கு மட்டும் கசக்குது? நம்ம வரி பணத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மானியம் ஒதுக்கியும் தட்டுல வந்து விழற சோறு ஏன் தரமா இல்ல? இந்த கேள்விய ஒரு சாதாரண மாணவன் ஒரு பெரிய அதிகாரி கிட்ட கேட்டப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தேசிய அறிவியல் கண்காட்சி. அங்க ரோபோ, ட்ரோன்னு எல்லாரும் அசத்த, கவின்கிற மாணவன் மட்டும் ஒரு மூடின சாப்பாட்டு தட்டோட நின்னான். சிறப்பு விருந்தினரா வந்த உணவுத்துறை அமைச்சர், என்னப்பா எல்லாரும் விஞ்ஞானியா வந்தா நீ என்ன சமையல்காரனா வந்திருக்கன்னு கிண்டல் பண்ணாரு. ஆனா கவின் பணிவா, ஐயா உங்க பொற்கரங்களால இந்த உணவை சாப்பிட்டு பாருங்கன்னு கெஞ்சினான். மந்திரியும் ஆசையா ஒரு வாய் எடுத்து வச்சாரு. அடுத்த நொடி தூன்னு சத்தமா துப்பிட்டாரு. சி, என்னையா இது, வாயில வைக்க முடியல, கல்லும் மண்ணுமா நரங்குது, பழைய சோறு மாதிரி இருக்குன்னு கோபத்துல கத்துனாரு. அப்ப கவின் சொன்னா, ஐயா கோவப்படாதீங்க, இத சமைச்சது எங்க அம்மா. ஆனா இதுக்கு அரிசி கொடுத்தது நம்ம அரசாங்கம். இது போன வாரம் நம்ம ரேஷன் கடையில வாங்கின அரிசி பருப்புல செஞ்ச சமையல். அமைச்சர் ஆடி போயிட்டாரு. கவின் விடல, ஒரு கணக்க காட்டினான். ஐயா, அரிசி பருப்பு என்னன்னு ஒரு குடும்பத்துக்கு அரசாங்கம் மாசம் 300லிருந்து 500 ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குது. இவ்வளவு செலவு பண்ணியும் மக்களுக்கு ஏன் இந்த தரமற்ற பொருள் கிடைக்குது? செலவு பண்ற பணத்துக்கும் தரத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. பிரச்சனைய மட்டும் சொல்லாம கவின் ஒரு தரமான தீர்வை சொன்னான். சார், இனி ரேஷன் விநியோகத்துறை நிர்வாகம் முழுவதையும் தனியார் காமர்ஸ் நிறுவனங்களிடம் முழுமையா ஒப்படைக்கணும். இன்னைக்கு இந்தியாவின் எந்த குக்கிராமமா இருந்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா மளிகை சாமான்ல இருந்து டிவி வரைக்கும் வீடு தேடி வந்துருது. அந்த வலுவான நெட்வொர்க்கை நாம ஏன் பயன்படுத்திக்க கூடாது? 1. இந்த நிறுவனங்கள் சும்மா வியாபாரம் மட்டும் பண்ணாம விவசாயிகளுக்கு என்ன தரம், எவ்வளவு அளவு பயிர் செய்யணும்னு வழிகாட்டி விவசாயிகளோட நிலத்துக்கே நேரடியா போய் கொள்முதல் செய்யணும். 2. கொள்முதல் செய்யும்போது அந்த பொருளின் தரத்துக்கு ஏத்த விலையை நிர்ணயிக்கணும். அது மட்டும் இல்ல, விவசாயி குடும்பத்துக்கும் அவங்க பயிருக்கும் காப்பீடு கொடுத்து பாதுகாக்கணும். 3. அரசாங்கம் பொருளா தராம ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஸ்மார்ட் வாலெட் கொடுத்து அதுல மாதாந்திர மானியத் தொகையை நேரடியா போட்டுடணும். மக்கள் அந்த தொகையை வச்சு அங்கீகரிக்கப்பட்ட காமர்ஸ் ஆப்ல அவங்களுக்கு தேவையான சிறப்பு ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ண பொருட்களை காமர்ஸ் நிறுவனங்கள் மக்களோட வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி செய்யணும். ஏதாவது குறை இருந்தா உடனே மாத்தி தரணும். மிக முக்கியமா, அந்த மாசம் மக்கள் பயன்படுத்தி மிச்சமான மானியத் தொகை அடுத்த மாசத்துக்கு தொடராம தானாகவே அரசாங்கத்துக்கே திரும்பி போயிடும். கவினின் இந்த திட்டம் மந்திரியின் கண்ணை திறந்தது. உடனடியா திட்டம் அமலுக்கு வந்தது. 1 வருஷத்துல நாடே மாறிடுச்சு. விவசாயிக்கு சரியான விலை மற்றும் இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கிடைச்சது. மக்களுக்கு வெயில்ல நிக்காம வீட்டு வாசல்லையே தரமான ரேஷன் பொருட்கள் கிடைச்சது. பயன்படுத்தாத மானியம் அரசுக்கே திரும்பினதால பல 100 கோடி மிச்சமாச்சு. இதுவல்லவா நல்லாட்சின்னு மக்கள் கொண்டாடினாங்க.